Hello students, I'm Deenabandhan from IIT Madras. நம்ம JEE கிராஷ் கோர்ஸ் 2024 பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் சாப்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம PYQs, அதாவது ப்ராப்ளம் சால்விங் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ ப்ரைமரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் சாப்டர் நான் உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் சொன்னேன். அதே இம்பார்ட்டண்ட்டாக சொன்னேன்னா அதில் தான் நம்ம இம்பார்ட்டண்ட் ஒரு நோட்டேஷன், அதாவது எப்படி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஒரு சிம்பிள் நோட்டேஷன் 1357 அது 2i-1 அப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை வச்சு பில்ட் பண்ணுறது தான் பைனாமியல் தியரம். அது கோனிக்ஸையும் சைட் பை சைட் பார்த்துடலாம்னு சொல்லி பேரபோலாவும் இந்த இதில் படிப்போம். எசென்ஷியலி இப்போ பேரபோலா பற்றி எல்லா ஃபார்முலாவும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் இன்க்ளூடிங் டேஞ்சன்ட் ஃபார்முலா y = mx + a/m, நார்மல் ஃபார்முலா y = mx - 2am - am3, அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் இந்த பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் we mainly deal with rightward opening parabola, but at the same time remember the other things like upward parabola, downward parabola இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. We won't be dealing with, but that is as important as a rightward opening parabola. Okay, so let's just go to problem solving. Yeah, first, if for positive integers r greater than 1 and n greater than 2, remember இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா லைக் ஜஸ்ட் ஃபார் இது இந்த கண்டிஷன்லாம் ட்ரூ இல்லைன்னா இது வேலை செய்யாதுன்னு அர்த்தம். ஸோ லைக் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம் கேசஸ் இது யூஸ் ஆகும் பிகாஸ் எவ்ரி லைன் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ஸ். பட் இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 3rth term. 3rth termனா தே மீன் t of 3r. ஓகே, அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் r plus 2th term. So r plus 2th term tr plus 2. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ஆர் ஈக்குவல். ஓகே, ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. தென் n is equal to லைக் பேக்ரவுண்ட் கலர் ஐ திங்க் ரெட் கலர் பென் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வச்சுக்கோ, டி ஆர் பிளஸ் 2 ஒன்று இருக்கு, டி இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி 3r will be equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி ஆர் பிளஸ் 2. இப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வருதா? டி ஆஃப் ஆர் பிளஸ் 1 will be என்னது? NCR for some x plus y the whole power n போகும். பிகாஸ் அப்போதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பவர் எனக்கு எக்ஸ் வந்து n - r இருக்கும், ஃபர்ஸ்ட் டேர்ம் n - r இருக்கும், செகண்ட் டேர்ம் ஆருக்கு இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் n - r, ஒய் பவர் r. இதுவே 1 + x-க்கு என்னவா இருக்கும்? இட் வில் பி டி ஆர் பிளஸ் 1 will be equal to NCR எக்ஸ் பவர் ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட். இது வந்து எக்ஸ்பிரஷன். டி ஆர் பிளஸ் 1ங்கிறது அந்த டேர்ம், எக்ஸாக்ட் டேர்ம் எடுக்கிறது. இப்போ கோஎஃபிஷியன்ட் கேட்டா எக்ஸ் பக்கத்துல இருக்கிறது, எக்ஸ் பவருக்கு பக்கத்துல இருக்க ஒரு நம்பர் பேர் தான் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ இதுல வந்து என்னது? இட் இஸ் என்சிஆர். இதுல இதுவும் என்சிஆர். அஃப்கோர்ஸ் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்டே உள்ள கொண்டு. ஓகேவா? நவ் இப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா டி ஆஃப் 3r - 1 வந்து டி ஆஃப் 3r தான் நம்ம கேட்கறாங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? யூ கேன் ரைட் இட் as டி ஆஃப் 3r - 1 + 1. ஸோ இது அந்த ஜென்ரல் ஃபார்மேட்ல யூ வில் ரைட் இட் as 2n. ஏன்னா ஏன் 2n? பிகாஸ் நமக்கு கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து 1 + x power the whole power 1 + x the whole power 2n. இப்போ 2n c 3r - 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. r + 1க்கு தான் இங்க r வரும். ஸோ இங்க 3r சொல்லிட்டா அது முதல்ல 3r - 1க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும். ஸோ 2n c 3r - 1 அதோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து டி ஆர் பிளஸ் 2 எப்படி எழுதிக்கலாம்? யூ கேன் ரைட் இட் as டி ஆர் பிளஸ் 1 the whole plus 1. இதை வந்து என்ன எழுதிக்கலாம்? கேன் ரைட் as 2n c r plus 1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இது. இப்ப இத இது பண்ணி பாருங்க. 3r - 1 ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ 2nc r plus 1 எழுதிக்கலாம். நான் இப்ப ரெண்டு வழி இருக்கு சார். உங்களுக்கு இது சொல்லிக்கணும்னு தெரியாது, பட் இஃப் என்சிஆர் ஈக்குவல் டு NC-Q, ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு ஆர் ஈக்குவல் டு கியூவே இருக்கு, பிகாஸ் NC2 ரெண்டும் சேம் தானே. அதர்வைஸ் இட் கேன் பி ஆர் பிளஸ் கியூ ஈக்குவல் டு n. அதாவது என்ன அர்த்தம்னா லெஃப்ட் சைட்ல இருந்து வர ஆர்த் டேர்மும் ரைட் சைட்ல இருந்து வர ஆர்த் டேர்மும் சேமா இருக்கும். இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் 1 2 1 x plus 1 the whole square. ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் இருக்கும், அடுத்து 1 இருக்கும், நடுவில் 2 இருக்கும். இல்லாட்டி 4 வரும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 1 4 6 6 4 4. ரைட் சைட்ல இருந்து வர 4 1.
ஸோ 1 1 4 4 6 6 அப்படி இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ கெட் n. ஓகேவா? ஸோ ரெண்டு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் எப்பவுமே கேஸை விடவே விடாது. ஜேஇல ஹைலி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து பார்ப்போம். யூ வில் கெட் 3r minus 1 equal to r plus 1, which will imply 2r equal to 2, r equal to 1. சார் r equal to 1, பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி கொஸ்டின்ஸ்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. they have given r greater than 1. ஸோ r equal to 1 இருக்க முடியுமா? இருக்க முடியாது. the first case is not true. ஸோ ஜேஇ ஒவ்வொரு கொஸ்டின் செட் பண்ணும்போது தேவோட மென்ஷன் எல்லா டெஸ்ட் கேஸையும் எடுத்து பார்த்தாலும் யூ வில் கெட் ஒரு டெஸ்ட் கேஸுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டான மாதிரி இருக்கும். அதனால எல்லா கேஸையும் எடுத்து பார்க்கறது நல்லது. ஆன்சர் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா யூ வில் டேக் ரிமைனிங் கேசஸ். ஸோ ஆர் பிளஸ் கியூ வந்து என்ன இருக்குமா? ஸோ ஆர் பிளஸ் கியூ வந்து என்னது? 3r minus 1 plus r plus 1. You will get it is to be 2n, and therefore 2n வந்து என்னது? 4r. அப்ப n வந்து என்னவா இருக்கும்? 2r. So n is equal to 2r. இதுதான் கண்டிஷன். புரிஞ்சா? இப்போ என்னோட இது இட் வாஸ் ஜே கொஸ்டின். எல்லாம் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே PYQs தான். அதனால எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜஸ்ட் கிரியேட் அ மென்டல் எபிலிட்டி. அஃப்கோர்ஸ் டிஃபிகல்ட் ஆஃப் கொஸ்டின் ஈஸியில இருந்து கொஞ்சம் லைக் டஃப்னஸ்க்கு அதிகமாக. ஓகேவா? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். தி சம் ஆஃப் ரேஷனல் டேர்ம்ஸ் ஆஃப் in the binomial expression. Okay, it's a good question. See, sum of rational terms of a expression. நான் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்த சில இதில் கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். பட் இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது சொன்னது ஞாபகம் இருக்கும். சிக்மா ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா லெட்ஸ் ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு. சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து a plus a0 plus a1 into x plus a2 into x square plus up to an power x power n வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்க வர ஆன்சர் தான் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்படிதான் ஒரு சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட், சிம்பிள் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும். பட் இதுவே சம் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஒரு இதுக்கு வந்து பேசிக்கலி வி நீட் டு யூஸ் இண்டிபெண்டன்ட் டேர்ம் கான்செப்ட். பட் முதல்ல ஜென்ரல் டேர்ம் இந்த மாதிரி பைனாமியல் ஏதாச்சும் ஒரு ஜென்ரல் நம்பர் இருக்கிறதுனாலே ஃபைண்ட் த ஜென்ரல் நம்பர். ஓகேவா? ஸோ இதோட ஜென்ரல் டேர்ம் இட் இஸ் 2 power 1/2 plus 3 power 1/5 the whole power 10. You will be equal to 10CR. அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன வரும்? 10 minus Rன்னு வரும். கரெக்டா? ஆர்டரை மாற்றி எழுதினோம்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ, பட் கொஸ்டின்ஸ்ல இருக்க மாதிரி எழுதிப்போம் ஜஸ்ட் ஃபார் யூஸ். பிகாஸ் அடிஷன் வந்து இட்ஸ் காம்படேட்டிவ்ல நீங்க 3 power 1/5 plus 2 power 1/2 கூட எழுதிக்கலாம். பட் இட்ஸ் அப்டி. ஸோ 2 power 10 minus r/2 இங்கிட்டு 3க்கு என்ன வரும்? 3 power r/5 வரும். ஸோ இதுதான் ஜென்ரல் டேர்ம் ஃப்ரம் r வேரிங் ஃப்ரம் 0 to 10. அஃப்கோர்ஸ் அதை நீங்க சொல்றதுனால சொல்லிக்கலாம். r வேரிங் ஃப்ரம் 0 less than or equal to r less than or equal to 10. ஓகே சார், இப்போ ரேஷனல் டேர்ம் கேட்குறேன். ரேஷனல் டேர்ம்னா இட்ஸ் அஃப்கோர்ஸ் இர்ரேஷனல் டேர்ம் இருக்கக்கூடாது. இர்ரேஷனல் டேர்மோட லைக் குவாலிட்டிஸ் என்ன? √2, √3 ஆர் 3 power 1/4, 3 power 1/7 இந்த மாதிரி இருக்கிறதா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 power something divided by 2ன்னு வருது. ஒருவேளை இது இஃப் இட் இஸ் நாட் அ 2ஆல டிவிசிபிள் ஆகிற டேர்ம் இல்லாமல் லெட்ஸ் சே 2 power 9/2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இஸ் இட் அ ரேஷனல் நம்பர்? நோ, இது வந்து irrational நம்பர். ஸோ ரேஷனல் நம்பருக்கு பவர் வந்து would be a integer. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் பவர் வந்து ஒரு இன்டீஜரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்துப்போம். நான் லெட்ஸ் ரைட் இட் ஓகே கிளியரா எழுதிப்போம். இட் இஸ் ஈக்குவல் டு 10CR 2 power 10 minus r/2 3 power r/5. ஸோ அதாவது இப்போ ரெண்டு கேஸ் இருக்கு. இதுக்கும் இன்டீஜரா இருக்கும், இதுக்கும் இன்டீஜரா இருக்கும். அண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு எடுத்துக்கணும், இதோட ஆன்சர்ஸ்லாம் எழுதிக்கணும். அடுத்து இதுக்கு எடுத்துக்கணும், இதோட ஆன்சர்ஸ்லாம் எழுதிக்கணும். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கும் 10 minus r/2 is an k where k is an integer. ஓகேவா? ஒரு இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. நான் என்னென்ன இருக்கலாம்? r equal to முதல்ல கண்டிஷன் வந்து r less than or equal to 10 greater than or equal to 0. ஓகேவா? ஸோ நான் r வந்து 0வா இருக்கும். ஸோ பேசிக்கலி 10 minus r வந்து ஒரு ஈவன் நம்பரா இருக்கும்.
ஸோ ஆர் 0 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம், ஈவன் 10 இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் r/5. r/5 வந்து ஒரு கேவா இருக்கும், வேற k is an integer. Sorry, yeah, k is an integer. Now, இப்போ ஆருக்கு என்னவா இருக்கலாம்? It can be 0. Because why? 0/5 it's still an integer. Often நான் கமிட் பண்ற மிஸ்டேக் 0 விட்டுருவேன். 0 is also important case. ஓகேவா? அடுத்து 5 இருக்கலாம். Because 5/5 is an integer. இல்லாட்டி 10 இருக்கு. ஸோ 3. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கணும்? யூனியனா இன்டர்செக்ஷன்? இன்டர்செக்ஷன். ஏன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸா பாசிட்டிவா இருந்தா மட்டும் இது வாட் டு சே, ரெண்டுமே சைமல்டேனியஸா பவரோட இன்டிஜர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். ஸோ எப்பெல்லாம் இட் இஸ் பாசிபிள் இஸ் 1 intersection 2 which would imply r equal to 0, 10. So which means n powers இந்த எண்டும் இருக்கிறது. let's just evaluate. சார் ரெண்டுமே சேமா இருக்குமே, ஸோ நான் இப்படி எழுதிக்கலாமா? 2 into 10c r 10c 0 சி தெளிவாக சொல்கிறேன். n கோஎஃபிஷியன்ஸ் இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்சோ an often made mistake. n கோஎஃபிஷியன்ஸ் வந்து அதாவது ஒரு சைட்ல இருந்து வருது, இன்னொரு சைடு வந்து ஈக்குவல்னு சொன்னது இட்ஸ் ஃபார் பைனாமியல். பட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 power r 10cr வந்துச்சுன்னா 10c 0 சேம், 10c 10 சேம். பட் 2 power 0 2 power 10 சேம் கிடையாது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபாலோ தட் வாட் டு சே கண்டிஷன் லைக் ஸோ ரிகரஸ்லி. இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்னா 1 + x எந்த டேர்மே இல்லை, வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் பாசிபிள். இதுவே 1 + 2x வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஒரு டேர்ம் வந்துடும். 2 power 1, 2 power 2, 2 power 3, அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அதையும் கோஎஃபிஷியன்ட்ங்கிற பேர்ல தானே யூஸ் பண்ணணும். ஸோ அதனால யூஸ் திஸ். now r equal to 0 or 10, sum of the coefficient இருக்கணும். first coefficient is 10c 0, 2 power என்னது 10 minus 0/2 which is 5 and 3 power 0. அடுத்து இன்னொரு கோஎஃபிஷியன்ட் 10c 10, 2 power 10 minus 10/0 which is 2 and 3 power 2. ஸோ இதோட சம்மேஷன் தானே கேட்குறாங்க. 10c 0 is 1, ஸோ 32 + 9, ஆன்சர் இஸ் 41. ஆன்சர் 41, 32 + 9. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கீ டேக்அவே எப்படி இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரேஷனல் டேர்ம்ஸ், அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் ரேஷனல் டேர்ம்ஸ் கேட்பாங்க. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ரேஷனல் டேர்ம்ஸ் எவ்வளோ காமன் வந்துருக்கு? 2 தான் வந்துருக்கு. ஸோ 2 ரேஷனல் டேர்ம்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 11 டேர்ம்ஸ்ல 2 ரேஷனல் டேர்ம்ஸ், மிச்சம் இருக்க 9 irrational டேர்ம்ஸ். ஓகேவா? புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். sum of the coefficients of the integral powers of x in the binomial expression. Okay, sum of the integral powers of x. இப்போ பார்த்தோன்னே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா சப்ஸ்டிட்யூட் x = 1, அவ்வளோதான், சிம்பிள் அப்படி. பட் வெயிட், யோசிங்க, என்ன கேட்டிருக்காங்க? they have asked us sum of the integral power. keyword integral power. so why integral powerனா x-ஓட பவர் இன்டீஜரா இருக்கும், which means 1 - 2 x power 1/2 the whole power 50. இதோட ஜெனரல் டேர்ம் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஒரு பைனாமியல் கொஸ்டின் வந்தாலே ரைட் தி ஜெனரல் டேர்ம் which is highly important. so 50cr 1 power 1 இருக்கனால கண்டுக்காதீங்க, you will get -2 power r into x power r/2. ஓகேவா? ஸோ இன்டீஜர்ஸ்னா என்ன அர்த்தம்? r will be belonging to, இதுக்கு மறுபடியும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஐ திங்க் இட் would be 2k where k is an integer. எப்பெல்லாம் r வந்து ஒரு ஈவன் நம்பரா இருக்கும் அப்பெல்லாம் இதோட பவர் வந்து இன்டீஜரா இருக்கும். தட்ஸ் வாட் த கொஷின் மீன்ஸ். இது சேம் அஸ் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அந்த கொஷின். பட் இங்க ரேஷனலுக்கு பதிலாக கிவன் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஒருவேளை x 9 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இது ரேஷனலா இமீடியட்டா மாறிடும். அதனால தான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்டிகிரல் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ x power r/2 வந்து இன்டெகிரல் பவர் இல்லை. எப்போ இன்டீஜரா வரும்னா ஆர்ல ஈவன் நம்பரா இருக்கும். ஸோ r is 2k. now அதனால என்ன பண்ணுங்க, சப்ஸ்டிட்யூட் r equal to லைக், அப்ப இதோட சம் தானே கேட்கறாங்க. சம் s equal to இருக்கும், you will get 50c 0 1 because x power 1 இருக்கும், 2 power 0 is 1, -2 power 0 basically, and 50c 2 -2 the whole square which is 4. ஆக்சுவலி மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் பிகாஸ் r எப்பவுமே ஈவனா தான் இருக்கும். ஸோ -1 the whole power ஈவன் வந்து +1, அதனால -1 இப்போ கண்டுக்க வேணாம் தான் சொல்லு. and 50c 4 into 16 plus 50c 6 into 2 power 6, of course it's 64. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம் ஆஃப் இப்போ ஈவன் பவர்ஸ் இப்போ 50c 0, 50c 2, 50c 4 அப்படி வருதா? now
இதுக்கு முதல்ல ஜென்ரல் டேர்ம் எழுதப்போம். The general term is 50CR 2 power R, right? கரெக்டா? ஸோ இதை எப்படியாச்சும் ரிலேட் பண்ண முடியுதா? சம்மேஷன் லைக் இட்ஸ் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 0 டு வாட் டு சே 50 ஒன்லி ஈவன் நம்பர்ஸ், ஈவன் ஆஃப் திஸ். சும்மா சொல்லு, இதுல இருக்க ஈவன் டர்ம்ஸ் மட்டும். பட் இதை எப்படியாச்சும் ரிலேட் பண்ண முடியுதா? 50CR into 2 power R, பேசிக் பைனாமியல் தியரம் டெஃபினிஷன். 50CR x power R எப்படி எழுதிக்கலாம்? 1 plus x the whole power n சார். ஸோ நமக்கு என்ன வேணும்? சம் ஆஃப் even terms of in the, this is the important portion, sum of even terms of the expansion 1 plus 2 the whole power n. So answer 3 power n, basic answer. That's all I think. And இதுல 1 plus 2 இதை விட x இருந்துச்சுன்னா it would have been simple. ஏன்னா x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணி அப்போ வந்து சம் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் கிடைக்கும். அடுத்து x equal to -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது சம் ஆஃப் ஈவன் டேர்ம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு யூ நீட் டு லைக் சம் இட் அவுட் 50C0 into 1, 50C2 into 4, 50C4 into 16 அந்த மாதிரி. And now the thing is there any other simplicity? It's 2 power R. இதோட ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் 50C. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஐ திங்க். இதோட வேற எதுவும் இது இல்லை. ஐ திங்க் உங்க சம் ஆஃப் இன்டிகிரல் பவர்ஸ் கேட்கும்போது சம் திஸ் 50C1ஐயும் சேர்த்து கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். I don't think it has any other trick. Let me check once. Yeah. Okay. Let's go to this question. If the number of terms of in the expansion 1 minus 2 by x plus 4 by x square the whole power n is 28. இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? Towards the end of the class பார்த்தோம், which is multinomial theorem. Multinomial theoremனா எப்படி நம்ம x plus y the whole power 2, அதாவது ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும்போது y-னா 2, ரைட்? ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும்போது பண்றோமோ அதே மாதிரி நீங்க ஒரு 3-4 டேர்ம்ஸ், அஃப்கோர்ஸ் 3-4 தான் நமக்கு யூஸ்ஃபுல், பட் அதுக்கு மேல இருந்தாலும் யூ கேன் டூ இட். அதையும் பண்ணாங்கிறது லைக் இது ஒரு மல்டினாமியல் சிம்பிள் கொஷின். இட் இஸ் 1 minus 2 by x plus 4 by x square the whole power n. ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 28ன்னு சொல்றாங்க. we have seen a direct formula. இது பேர் என்னது? it is n plus r minus 1 c r minus 1 which is equal to number of terms. Number of terms வந்து n plus r minus 1 c r minus 1. ஓகேவா? we have, it's a direct formula. இந்த இடத்துல r வந்து என்னது? இந்த ஈக்குவேஷன் it is 3. so n plus 3 minus 1 2 c 2. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க? they have given it to be 28. கண்டுபிடிப்போம். simply find n. there is n plus 2 by 2 into n plus 1. எது அப்ளை பண்றேன்னா this property NCR is equal to n by r into n minus 1 CR minus 1. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்க அப்ளை பண்ணு, and which will be equal to என்னது 28. இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you get n plus 2 into like இது வந்து ட்ரிக் பேசிக்கலி சால்வ் பண்றதுக்கு which 56. so 8 into 7. இது n plus 2 n plus 1 consecutive numbers, 8 7 consecutive numbers. so n will be equal to 6. சிம்பிளி இதை வந்து லைக் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண யூ வில் கெட் ஏன் அப்படிங்கிறது. எக்ஸாம் இருக்கு, ஒரு குவாட்ரட்டிக் சால்வ் பண்றதுக்கு பதிலாக யூ கேன் டைரக்ட்லி சே n equal to 6 here. now sum இப்போ என்ன சொல்லிருக்காங்க? sum of coefficient of all terms in the expansion. wow, sum of coefficients of all terms in the expansion என்ன பண்ணணும்? substitute x equal to 1, as simple as that. so இதையே முன்னாடியே சப்ஸ்டிட் பண்ணலன்னா என்ன நமக்கு தெரியல, அதனால ஃபைனலாக n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து இது பண்ணுவோம். now sorry, yeah, what's the question? 1 minus 2 by x by 4 by x square the whole power n, right? so substitute x equal to 1, you will get 1 minus 2 plus 4 the whole power n. you will get 3 power n as your solution. so 3 power n வந்து எனக்கு பதிலாக 6 எடுத்துக்கணும், you will get 3 power 6, which is I think 729. so அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? so let's just go to next question. wait, we need to go for parabola also. It's already half an hour. We have 10 more minutes left. now positive value of lambda for which coefficient of x square in the expansion x square into root x plus lambda by x square the whole power 10 is 720. okay, so wait.
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பேன்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ல வந்து இருக்கிற வேல்யூவை 720க்கு ஈக்குவேட் பண்ணால் யூ வில் கெட் ஈக்குவேட் பண்ணும்போது யூ வில் கெட் டூ வேல்யூஸ் ப்ராப்ளி. ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கனால ரெண்டு வேல்யூல பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் லாம்டா மட்டும் தெரிஞ்சுக்கும். எப்படி எவாலுவேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், பைனாமியல் டேர்ம்ஸ் வந்தாலே எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் டேர்ம்ஸ். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? யூ கேன் ரைட் இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ உள்ளே இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. யூ வில் கெட் 10cr அண்ட் எக்ஸ் பவர் 10 minus r by 2 into lambda power r x power minus 2r. ஏன்னா x square the whole power r which is x power minus 2r. ஏன் இப்படி எழுதிக்கிங்கன்னா லைக் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி, எல்லாத்தையும் ஒரு கிளியர் டேர்ம்ஸ். அதில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எவ்வளோக்கு ஸ்டெப்ஸ் கிளியராக எழுதிங்களோ அவ்வளோக்கு யூ வில் லைக் கெயின் மார்க்ஸ் லூஸ் பண்ண மாட்டோம் சில்லிங் மிஸ்டேக்னால. ஓகேவா? ஸோ இப்படி எழுதிட்டேன். நான் இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்ல இதோட என்னவாகும், அதாவது எக்ஸ் ஸ்கொயரை இந்த இது எக்ஸ்பிரஷனோட மல்டிப்ளை பண்றோம். இதோட ஆன்சர்ல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ விச் டெக்னிக்கலி மீன்ஸ் independent term in this equation or the coefficient of x power 0, because x power 2 into x power 0 தான் இது. ஸோ எக்ஸ் பவர் 0வோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. கரெக்டா? கவனமாக கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது வர ஆன்சர்ல இருக்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. விச் இஸ் டெக்னிக்கலி இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்ல இருக்க எக்ஸ் பவர் 0வோட கோஎஃபிஷியன்ட். பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயரை இதோட மல்டிப்ளை பண்றோம். இந்த இடத்துல எக்ஸ் பவர் 0 இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயரை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர். So we need to find x power 0 coefficient of x power 0 is another root x minus 1 by x square, sorry, plus lambda or minus, so plus 1. Okay, lambda x power 10 power 10. Yeah, right. Now in the general you will get 10cr x power r 10 minus r by 2 into lambda power r into x power minus 2r. Now x oda coefficient equal to 0 va, x oda coefficient என்னது x power 10 minus r by 2 minus 2r equal to இதான் நம்மளோட x power 0. இதான் நம்மளோட x coefficient in general term. இதை equal to 0 போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் numerator you will get the r value for which this x coefficient, I mean x power வந்து 0 இருக்கும்போது. So 10 minus r by 2 இதுக்கு 10cr lambda power r. Now இப்போ நமக்கு தேவை 10 minus r equal to 2r case. So 10 minus r equal to 4r, 5r will be equal to 10, r will be equal to 2. Wow. So substitute பண்ணா என்ன கோஎஃபிஷியன்ட் வருது? you will get 10c2 lambda power square into x power 0. ஸோ இதுதான் அந்த நமக்கு தேவைப்படுற டேர்ம். இது எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணா you will get x square. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க? சாரி, 720க்கு ஈக்குவல் சொல்றாங்க. ஸோ வாட் யூ வில் கெட் 10c2வோட ஆன்சர் என்ன? it is 45 into lambda square which is equal to 720. So lambda square to cancel you will get 80 and here you will get 5 and once again 16. So lambda is plus or minus 4. So positive value get which is answer is plus 4. Of course, question solve பண்ணீங்கன்னா you will get plus 4 once again. Plus 4 marks. Correct. Now let's just go to next question. Yeah, last question of this binomial theorem. Once again, last question, last part வந்து நம்ம binomial theoremல என்ன பார்த்தோம்? This 1 minus x power, ஒரு பவர் வந்து ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா, ஒரு நார்மல் நம்பரா இல்லாம, ஒரு நேச்சுரல் நம்பரா இல்லாம ஒரு ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா, ஒரு இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜரா இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். which is technically this: find the coefficient of t power 4 in the expansion of 1 minus t power 6 divided by 1 minus t the whole power 3. ஓகே சார், இதை இப்போ பார்த்தீங்கன்னா 1 minus t டினாமினேட்டர்ல இருக்கு, என்னால் இதை சால்வ் பண்ண முடியாது. டினாமினேட்டர்ல இருக்கிறத பற்றி நான் பார்க்கவே இல்லை சார்.
நீங்க வந்து நம்ம அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய குட் கொஷின்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் வி டெல்ட் வித் திஸ் கொஷின் எக்ஸ் பவர் x minus 1 divided by x power 2 by 3 plus x power 1 by 3 plus 1. சார் இது வந்து x power 1 by 3 t எடுத்தீங்கன்னா you will get t cube by minus 1 divided by t minus 1 which is technically it becomes x by 1 minus 3 minus 1. ஸோ இவ்வளோ சிம்பிளா இருக்கும் சார். அதனால எவாலுவேட் பண்ணுங்கன்னு சொன்னா சி அஃப்கோர்ஸ் இதை நான் சொன்னேன். இது பைனாமியல் சாப்டர் படிக்கும்போது இப்படிலாம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் உடனே சால்வ் பண்ணாம முதல்ல யோசிங்க எப்படிலாம் இந்த சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் ஹியர் இஃப் யூ சிம்பிளிஃபை என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 minus t power 6 divided by 1 minus t power 6 a minus b the whole square format will get 1 minus t cube into 1 plus t cube divided by 1 minus t. So see the whole power 6 3 இருக்கா. once again மேல எடுத்துக்கோங்க. இதை கேன்சல் பண்ணலாம். you will get 1 minus 1 plus t square plus t. of course இங்க அப்ப பார்த்தா அதே ஃபார்முலா தான் 1 plus t cube the whole power 3. see ஒரு 3 terms இருக்கு. அந்த 3 termsக்கு whole power 3 எடுக்கிறீங்க. it's a multinomial which we can't technically evaluate. Of course, formula சொன்னேன். It is n factorial divided by r1 factorial, r2 factorial up to r3, rn factorial, where sigma r I will be equal to n. But which is practically is not possible. அதனால use this formula. We need to use this formula. அந்த formula என்னன்னு எழுதுறேன். It's இந்த ஃபார்ம் இப்போ இந்த ஃபார்மெட் எப்படி எழுதிக்கலாம்னா you can write this 1 minus t power 6 the whole cube into 1 minus t the whole power minus 3. அதாவது denominator 1 என்ன சொல்றேன்னா 1 minus t the whole power 3 the numerator கொண்டு போட்டீங்கன்னா you will get 1 minus t the whole power minus 3. கரெக்டா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஜஸ்ட் இதை நான் ஏன் எழுதுறேன்னா சி இப்போ இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? பேசிக்கா இட்ஸ் இஸ் அ ரேண்டம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஞாபகம் 1 minus x the whole power minus n. இப்படி எழுதுறேன்னா இட்ஸ் சிம்பிளி 1 plus nx plus I think minus I think n into n plus 1 divided by 2 x square இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் காமன் ஃபார்முலா இஸ் 1 minus x per whole power minus 1 is 1 plus x plus x square plus sorry it's not minus it's plus I think 1 plus x square plus x cube அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த காமன் ஃபார்முலா. ஓகேவா? நவ் I think I'm doing it right so it would be 1 minus x the whole power n. yeah right. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா 1 plus nx அடுத்து n into n plus 1 by 2 அடுத்து n into n plus 1 into n plus 2 by 6 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டெஃபினிஷன் ஆஃப் 1 minus x whole power minus n. எந்த அங்க இருக்க 4 ஃபார்முலா பார்த்தோம். அதுல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் we will definitely use this formula. now இதுக்கு எங்க சார் இது வருதுன்னா first term it's like simple binomial. second term you can also expand. சார் இது ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? சி நமக்கு என்ன வேணும்? t power 4. so technically t power 4 வரைக்கும் நம்ம expand பண்ணணும். so let's just do it. you will get 1 minus t power 6. so இதுல நீங்க ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுமா சார் t power 6 க்கு? சி இது ரெண்டு டேர்ம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். you will get 1 minus 6c3 right. so 3c1 into t power 6. so 3t power 6 பண்ணுவீங்க. இப்போ இதை வந்து ஒரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணும். அதுவும் கண்டெய்ன்ஸ் ஆல் பாசிட்டிவ் பவர்ஸ். இப்போ நமக்கு டி பவர் 4 தானே வேணும். ஸோ டி பவர் 6 எந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணாலும் யூ ஓன்ட் கெட் டி பவர் 4. அதனால இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக ஹையர் டேர்ம்ஸ் டி பவர் 12 அதெல்லாம். அதனால அதை எவாலுவேட் பண்ண அவசியமா தேவையில்லை. ஸோ இந்த 1 மட்டும் தான் யூஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இது 1 மட்டும் தான் யூஸ் ஆக போகுதுன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? இது டி பவர் 0. இப்போ இங்கே நமக்கு என்ன வேணும்? யூ ஜஸ்ட் நீட் டி பவர் 4. as simple as that. ஓகேவா? ஸோ now இப்போ டி பவர் 4க்கு வேணும். ஸோ 1 minus t power minus 3 இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். it is basically 3 into 4 into 5 into 6. அதாவது அது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு you need to divide by 4 factorial. so 24. so it is 15 I suppose. as simple. so இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. I think what we are doing like we are just simply finding n plus r minus same formula n plus r minus 1 c r minus 1. okay so yeah that's all I think it's not 24 probably square 2 x cube 6 yeah 24 yeah correct. n plus r minus 1 c r minus 1. yeah dividing by 3 factorial and n yeah correct. so that's all for this.
Yeah, no, it's not C R minus. I think it's R. Simply R. Okay, note this change. That's all for binomial theorem. Binomial theorem பொறுத்த வரைக்கும் முக்கியமானது இந்த இண்டிபெண்டன்ட் டேர்ம், இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்புறம் கீ டேக்அவே இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஐ திங்க் இஸ் தேர் எனி அதர் கொஷின்? வெயிட் 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 இந்த கொஷின் இருக்குல்ல, இந்த கொஷின் லேமி டூ இட் இன் அதர் மெத்தட். ஐ கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் டவுட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஹோல்ட் இட் ஃபார் அ வைல். என்ன கேட்கறேன், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் பவர்ஸ், அதாவது பேசிக்கலி நமக்கு என்ன வேணும், ஈவன் பவர்ஸ்ல போறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். வி ஜஸ்ட் நீட் 50C1 into 50C2 50C0 plus minus 2x அடுத்து plus 50C4 not minus 2, I think it's plus 2 square which is 4, 50C4 into plus 16 x per 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. கரெக்டா? now see இப்போ நமக்கு ஃபுல்லா ஈவன் டேர்ம்ஸ் தான் வேணும். நான் ஒரு சொல்லியிருப்பேன், லைக் இஃப் யூ சி சம் f of x the whole power n இப்படி இருந்துச்சுன்னா for all thing for odd plus even you need to substitute x equal to 1. correct? And for odd minus even, sorry, even minus odd, you need to substitute x equal to minus 1. So sum of even powers மட்டும் கேட்டாங்கன்னா add both and divide by 2. sum of odd powers மட்டும் கேட்டாங்கன்னா subtract both and divide by 2. புரியுதா? now இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஃபர்ஸ்ட் f of 1 கண்டுபிடி. f of 1 will be simple, it's a matter of simple. now 1 minus 2 root x the whole power 50. Substitute x equal to, sorry, not 50, I think 50 itself. Okay, so substitute x equal to 1. என்ன கிடைக்கும், odd plus even will be equal to minus 1 the whole power 50 which is 1. அடுத்து even minus odd will be equal to substitute x minus 1, x equal to minus 1, which you will get 1 minus 2 root minus 1 the whole power 50, which is simply 1 minus 2i the whole power 50. I think காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் கிராஷ் கோர்ஸ். அதனால அட்லீஸ்ட் யூ நோ திஸ் ஐடியா, ரூட் ஆஃப் minus 1 is i தான். ஸோ 1 minus 2i the whole power 50 and you will get the answer. ஓகேவா? if you like you can do this Euler method, cos of 2 pi by theta like that, it's simple only, it's a matter of 2 minutes or something. அதனால கால்குலேட் பண்ணுங்க. as it is past half an hour we will go to parabola. Okay, parabola also has some good questions. Now first question, let's start with this. I think before that உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் parabola நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா you can write it as at square comma 2at which is the general equation. இதான் parametric form important is எதுக்குன்னா y square equal to 4ax, y square equal to 4ax க்கு can write it as at square comma 2at. ஏங்கிறது நம்மளோட இந்த இது லைக் இதான் ஃபோக்கஸ் 0,0 இருந்து ஃபோக்கஸ் பெற இருக்கிறது. அண்ட் 280 இஸ் ஒய் கோஆர்டினேட் அண்ட் திஸ் இஸ் அப்சிஸா. இதோட இம்பார்ட்டன்ட் யூஸ் என்னன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் யூ ஆர் டீகம்போசிங் இன்டு ஒன் வேரியபிள் விச் இஸ் டி. ஸோ ஏடி ஸ்கொயர் கமா 280 எழுதிக்கிறோம் விச் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு கொஷனுக்கும் ஐ வில் ரெக்கமெண்ட் யூஸ் திஸ் T1 T2 ஐ மீன் டி parametric form because it is ஏன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கு பாருங்க எக்ஸ் ஒய்ங்கிறது, இட் ஜஸ்ட் பாயில்ஸ் டவுன் இன்டு ஒன் வேரியபிள் டி. அதனால யூ கேன் சிம்பிளி சால்வ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஜஸ்ட் சால்வ் திஸ். தி லைன் எக்ஸ் மைனஸ் பி பிளஸ் லாம்டா ஒய் கட்ஸ் த parabola y square equal to 4ax at T1 and T2. So parabola is simple, y square equal to 4ax are known for parabola. Pardon my diagram, let's just not a y and x. So basically we are saying இப்படி ஒரு லைன் வரையறாங்க. இந்த லைன் வந்து ஈக்குவேஷன் x minus b plus lambda y equal to 0. now இதோட இந்த பாயிண்டோட parametrization it's T1, இந்த பாயிண்டோட parametrization it's T2. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதை வச்சு பாயிண்ட் T1 T2 என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாங்கன்னா they have given a condition also. b வந்து is less than or equal to 4a greater than or equal to 2a ன்னு சொல்லிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அந்த நோட்டேஷன் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன், ஐ சப்போஸ் உங்களுக்கு தெரியும்னு. ஸோ இந்த நோட்டேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ எப்படியாச்சு இந்த பியும் T1 T2 ரிலேட் பண்ண பார்த்தோம்னா we will get sorted, right? இப்படிதான் லைக் திங்க் பாசிட்டிவ்.
ஏன்னா பியோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, நமக்கு T1 T2 ரேஞ்ச் கேட்குறாங்க, விச் மீன்ஸ் தேர் ஷுட் பி சம் ரிலேஷன் பிட்வீன் பி அண்ட் T1 T2. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, எதுவுமே தெரியலன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். பிகாஸ் அந்த லைன் என்ன சொல்றாங்க, இட் ஜஸ்ட் ரெப்ரசன்ஸ் எக்ஸ் மைனஸ் பி பிளஸ் லாம்டா ஒய். ஸோ இதை எப்படியாச்சும் T1 T2 ஃபார்மேட்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா we can equate both, right? So we need to find the equation of line. எத்தனை பாயிண்ட் இருக்கு? 2 points. Can we find? Yes. 2 point ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், இட்ஸ் அப் டு யூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன், இட் இஸ் a_t2 ஸ்கொயர் கமா 2a_t2. இதோட இதோட பாயிண்ட் வந்து a_t1 ஸ்கொயர் கமா 2a_t1. நவ் இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா, if you need I can say it is 2/t1 plus t2. If you don't know, just substitute. It's not a thing. 2a into t2 minus t1 you will get denominator a into t2 square minus t1 square. t2 square minus t1 square நீங்க t1 plus t2 into t2 minus t1 எழுதிக்கலாம், which will get cancelled. So slope கிடைச்சிச்சு, just substitute y equal to 2/t1 plus t2 into, find something, x minus, so sorry, there should be y minus y1. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. Let me take y1 itself for simplicity. So 2a_t1, here you will get a_t1 square. Of course, some books give direct formula for this card, but நிறைய formula ஏற்கனவே பாராபோலால படிக்கிறோம், அதனால I wouldn't recommend learning this. It's a matter of 2 minutes. Slope தெரியும், பாயிண்ட் தெரியும், substitute and find it out. But of course, உங்களுக்கு formula படிக்கணும்னு தோணுச்சுன்னா you can do it. It's very well. So y into, you will get t1 plus t2, you will get 2a t1 square minus 2a t1 t2. Here you will get 2x minus 2a t1 square. So there is 2a t1 square, there is 2a t1 square. Finally, in the format, wait, let's section 2x plus, sorry, minus y into t1 plus t2 plus 2a t1 t2 equal to 0. இதுதான் the equation of line. But அவங்க அந்த equation of line என்னன்னு கொடுத்துருக்காங்க, they have given it to be x minus by plus, sorry, x minus b plus lambda y equal to 0. Okay sir, so find b minus b equal to 2a t1 t2 அப்படின்னு சொல்லக்கூடாது. Wait, think carefully. என்ன சொல்லியிருக்காங்க, they have given x, நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு, 2x இருக்கு. ஸோ எப்பவுமே ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி சி ஒரு கோஎஃபிஷியன்ஸ் காமனா இருக்கு. இங்க பாத்தீங்க, நான் y வந்து, சார் இங்க நீங்க கேட்கலாம், இங்க y பக்கத்துல லாம்டா இருக்கு, இங்க y பக்கத்துல மைனஸ் t1 plus t2 இருக்கேன். அது வந்து நமக்கு தெரியாத ஒன்று, பட் தெரிஞ்ச ஒண்ணு பாருங்க, 2x இருக்கு, x இருக்கு. அப்படின்னா we can directly compare all remaining coefficients. பண்ணணும்னா we should divide entire equation by one common number which is 2 here. So divide பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், you will get x, அதே ஃபார்மேட்டுக்கு you will get plus a t1 t2 minus y into t1 plus t2 by 2, which is okay, equal to 0. So இதுதான் equation, இதுதான் இது. So இப்போ compare பண்ணலாமா, you can compare. You will get minus b equal to a into t1 t2. So b equal to minus a into t1 t2. So இதை வந்து அங்கே equate பண்ணா என்ன கிடைக்கும், b வந்து என்ன சொல்லியிருக்காங்க, they have given 2a greater than 2a less than 4a or equal to, of course. So 2a less than or equal to minus a t1 t2 less than or equal to 4a. So a cancel பண்ணீங்கன்னா you will get 2 less than or equal to minus t1 t2 less than or equal to 4. Now இப்போ t1 t2 கேட்கறதுனால சைனை மாத்திக்கலாம். சைனை மாற்றும் போது என்ன பண்ணணும், change the directionality. 2 less than இருந்துச்சுன்னா you will get minus 2 greater than, because நெகட்டிவ்ல வரும், இந்த இடத்துல ஆன்சர் தேவை. So minus 2 greater than or equal to t1 t2 greater than or equal to minus 2. Solution. Okay, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So that's all for this question. இந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, there are key takeaways like formula derivation, it's simple. The thing is, ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கணும்னு பாருங்க. சேமா இல்லைன்னா அதை மாத்திக்கணும். ஓகே, so that's all for this question. Let's just go to next question. Yeah. The normals are drawn from 2k, 0 to the curve y square equal to 4x. One normal is an x-axis. Okay. ஒரு நார்மல் வந்து x-axis சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லிட்டாங்கன்னா, there are multiple normals. ஒரு நார்மல் x-axisனா என்ன அர்த்தம், டோட்டலா
either odd number of normals மட்டும் exist ஆக முடியும், either 1 or 3. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், because நம்பர் ஆஃப் இமேஜினரி வந்து ஈவனா இருக்கணும் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்ல. ஸோ எய்தர் 1 ஆன்சரா இருக்கும் இல்லை 3 ஆன்சரா இருக்கும். ஸோ ஏற்கனவே நார்மல்ஸ் சொல்றதுனால பேசிக்கலி 3. ஸோ பேசிக்கா M1 M2 M3ங்க 3 இருக்கு. கேன் யூ ரிலேட்டட்? இட்ஸ் பேசிக்கலி கோநார்மல் பாயிண்ட்ஸை பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நார்மல் சொல்றாங்களே, ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். எந்த இதுனா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ரைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்லோப், பிகாஸ் ஸ்லோப்பை வச்சு தான் இவங்க டீல் பண்றதுனால ரைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட். இட் இஸ் y equal to mx minus 2am minus am cube. See here a ஓட யூசேஜ் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க, y square equal to 4x ன்னு டேரக்டா சொல்றாங்க. ஸோ 4a equal to 4 which is simply a equal to 1. ஸோ இது a equal to 1 ஒரு இது. இன்னொன்று சொல்லிட்டாங்க, they are drawn from the point 2k, 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் it will satisfy 2k, 0, right? அதாவது ஒரு லைன் இருக்கு, இது வந்து 2k, 0ல இருந்து பண்ணிட்டாங்கன்னா 3 லைன் இருந்தாலும் அந்த பாயிண்ட்ல இருந்தா பண்றோம். ஸோ 2k, 0க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்ஸ்டியூட் வில் கெட் m cube, எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்து, ஸோ டேரக்டாக போடுறேன், கன்ஃபியூஷன். 0 equal to 2km minus 2m minus m cube. So you will get m cube plus 2 into k minus 1, I think, sorry, 1 minus k into m equal to 0. So in the equation of solve பண்ண என்ன கிடைக்கும், you will get m into m square plus 2 into 1 minus k equal to 0. Of course ஒரு சொல்யூஷன் m equal to 0 ன்னு சொல்லிட்டாங்க, which is அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, which is 1 is an x axis ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ x axis ஒரு ஈக்குவேஷன், m equal to 0 is an solution. அடுத்து இன்னும் ரெண்டு சொல்யூஷன் என்னவா இருக்கும், m equal to plus or minus root of 2 into 1 minus k. இதுதான் மிச்ச ரெண்டு சொல்யூஷன். Now they have given another thing, the other two normals are perpendicular to each other. அதாவது இந்த m2 is root of plus root of 2 into 1 minus k, m3 is minus root of 2 into 1 minus k. இந்த ரெண்டு perpendicular to each other னா என்ன இருக்கும், m2 into m3 must be equal to minus 1. So m2 into m3 equal to minus 1, which implies எடுத்தீங்கன்னா you will get minus of 2 into 1 minus k. Actually square root மட்டும் தான் போகும். 2 into minus k will be equal to minus 1, which implies 1 minus k is 1 by 2, and which implies k is 1 by 2, I suppose. Am I missing something out? It's 2k inside m cube and so you will get 2m minus 2km. So that's all. I think இதையும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணல, right. Okay, yeah. So k equal to 1 by 2 and you will get m square plus, wait, m square plus 1. Sorry, it's 2 into, அதாவது m square plus 2 into 1 minus k இருக்கா, இந்த சைடு கொண்டு வரும்போது minus 2km வருமா. I forgot this minus. Okay, so it's basically 2 into k minus 1 root of 2 into k minus 1. So m2 into m3 will be, you will get 2 into k minus 1 equal to minus 1. So minus 1 will cancel, k minus 1 equal to 1 by 2, k is 3 by 2. Yeah, basically இந்த மாதிரி செக் பண்றது நல்லது. அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி m ஸ்கொயர் பிளஸ் 1 equal to 0, அப்படின்னா m வந்து எனக்கு அயோட்டால வரும். ஸோ அது வந்து நெகட்டிவா இருக்கும்னா k should be greater than 1. அதனால தான் கன்ஃபியூஷன் ஆச்சு, k எப்படி less than 1 இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லைக் சால்விங், ரீசெக்கிங் ஒன்ஸ், ஃபுல்லா செக் பண்ண அவசியம் இல்லை, லைக் இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸா செக் பண்ணுங்க. ஓகேவா. நவ் locus question. Of course, any conic section can't be left with locus question. என்ன சொல்லிருக்கேன், a circle touches the x-axis. Okay, first locus questionல most important thing, drawing the respective diagram. A circle touches the x-axis. Okay, a circle touches the x-axis. எழுதிக்கோங்க, a circle touches an x-axis. Okay, and also touches a circle with center 0,3. 0,3 னா இதானே. ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. It's not touching. Okay, let's say it's touches. Probably I'll draw a better diagram because locusல you need to get the feel, like எப்படி இருக்குங்கிறது. Another circle and another circle is, yeah, done.
it touches x-axis also. Now it's waste. Okay, let's see. This is some, இது வந்து 0,3 சொல்லிட்டாங்க, and இதோட radius they have given it to be 2. இப்போ என்ன கேட்குறாங்க, locus of center of circle. ஓகே, எதுக்கு தேவைப்படுதோ அதை என்ன எழுதிக்கணும், you have to mark it as h, k. ஸோ இது வந்து it is h, k. ஓகே சார், இப்போ நமக்கு என்ன வேணும், we need some equations by the which we can eliminate, we can find an, like என்ன சொல்றது, இதோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறது, இதோட ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இதோட ஒரு ரெஸ்பெக்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை வச்சு we need to determine இது either parabola or hyperbola. Of course ஆப்ஷன்ஸ் சொல்ல மாட்டேன் because ஸ்பேஸ் இருக்கிறதுனால the questions option where I think hyperbola or parabola or circle or ellipse, 4 options. Now first என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இட் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ். டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா இதோட ரேடியஸ் என்னன்னு தெரியுமா, இட் இஸ் சிம்பிளி கே. பேசிக்கலி ஒரு சர்க்கிளோட இது வந்து லைக் ஏ கமா பி இப்படி இருக்கு, இது எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணுதுன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டேஞ்சன்ட், அண்ட் நமக்கு தெரியும் ரேடியஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணும்போது வர பெர்பெண்டிகுலர் லைன் தான் நம்மளோட ரேடியஸ், அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து வர பெர்பெண்டிகுலர் லைன் டிஸ்டன்ஸ் என்னது, பேசிக்கலி ஒய் கோஆர்டினேட். ஒய் கோஆர்டினேட் டெஃபினிஷனு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலரா வரப்படுற லைன் நமக்கு வர பாயிண்ட்ல இருக்க டிஸ்டன்ஸ். இதே மாதிரி சர்க்கிள், இது கான்செப்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சர்க்கிள் ஒய் ஆக்சிஸ் தொடும்போது அதோட ரேடியஸ் என்னவா இருக்கும், இட் வில் பி எக்ஸ் கோஆர்டினேட், பிகாஸ் ஒய் கோஆர்டினேட்ல இருந்து வரையப்படுற பெர்பெண்டிகுலர் லைன் என்னது, நத்திங் பட் எக்ஸ் கோஆர்டினேட் தான். ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து டேஞ்சண்டா இருக்கும், அது ரேடியஸ் வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ நமக்கு தேவை ஒய் ஆக்சிஸ்ல இருந்து சென்டருக்கு இருக்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் which is simply x coordinate of this point. Okay, so first I think மற்றதெல்லாம் erase பண்ணிக்கிறேன், நம்மளோட இம்பார்ட்டன்ட் இதோட. ஓகே, now first வந்து we found radius of our respective circle. நமக்கு தேவைப்படுற சர்க்கிளோட ரேடியஸ் இஸ் ஆக்சுவலி ஐ திங்க் நம்ம ஒரு கொஷின் ஆட் பண்ணிக்கணும், இதுல ஒரு ஆட் பண்ணிக்கணும், சர்க்கிள் touches the x-axis in first quadrant. இந்த கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் குவார்டர். ஓகேவா, இன் ஃபர்ஸ்ட் குவார்டர். ஏன்னா செகண்ட் குவார்டர்லேயே இப்படி இருக்கலாம், ஐ மீன் ஃபோர்த் குவார்டர்லேயே இப்படி இருக்கலாம், இல்லை எந்த குவார்டர்ல வேணா இருக்கலாம். ஸோ இது இப்படி கூட இருக்கலாம். ஃபார் நவ் லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் குவார்டர். இதோட ரேடியஸ் என்னது, இட் இஸ் கே. அஃப்கோர்ஸ் மாட் கே, பிகாஸ் ஃபோர்த் குவார்டர்ல இருந்துச்சுன்னா இட் வுட் பி நெகட்டிவ் ஆஃப் கே, அதோட டிஸ்டன்ஸ் விச் இஸ் மாட் கே. பட் ஓகே, லெட்ஸ் சே இட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் குவார்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் டச்சஸ் திஸ் சர்க்கிள். ஸோ ஒரு 2 சர்க்கிள் டச் ஆச்சுன்னா அதோட கண்டிஷன் என்னன்னு தெரியுமா, இட்ஸ் சிம்பிளி C1 C2 வில் பி ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. இதோட அர்த்தம் என்னன்னா, 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வா, பர்ஃபெக்ட் டச் ஆகுது. இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர். ஸோ இந்த 2 சென்டருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் R1 பிளஸ் R2. ஏன்னா 2 எக்ஸாக்டா டச் ஆகும்போது இது 2 ஈக்குவல் ஆகுமா. ஒருவேளை C1 C2 கிரேட்டர் தென் R1 plus R2 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், there will be 4 tangents, right? உள்ள 2 இருக்கும், வெளியே 2 இருக்கும், ஒரு 2 காமன் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட், லைக் தட். இதுல வந்து ஒரு டேபிள் மாதிரி பார்த்தோம் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட் சர்க்கிள்ல. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன, ஒரு ஈக்குவேஷன் வேணும் which we have got, C1 C2 will be equal to R1 plus R2. ஸோ C1 C2 என்னது, it's simply distance formula. So C1 C2 is root of h minus 0,3, so h minus 0, x2 minus x1 the whole square, h minus 0 the whole square plus k minus 3 the whole square, which will be equal to R1 plus R2. R1 வந்து k plus 2. Of course mod k தான் இருக்கணும், மறுபடியும் சொல்றேன், it depends. ஓகே, நம்ம ஒருவேளை இந்த கொஸ்டின்ல எதுவுமே கொடுக்கல சார் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, you should say R is mod k, அப்படியே மெயின்டைன் பண்ணணும், R is mod k. ஸோ இங்கேயும் நான் mod k மெயின்டைன் பண்றேன். Now of course square both the sides. What is this? H square plus k square minus 6k plus 9 equal to mod k square plus 4 mod k plus 4. So mod k the whole square, which is nothing but k square, because x square equal to mod k x square. I think you know this. Square பண்ணும்போது ரெண்டும் சேம் தான், so it is k square. So k square cancel பண்ணிக்கலாம், you will get h square equal to 6k plus 4 mod k plus 13, I think.
நோ இப்போ நீங்க வந்து சார் பார்த்தோன்னே சொல்லலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஒய். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே மாற்றிங்கன்னா வில் கெட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6y plus 4 mod y plus 13. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஷேப் தான், இது ஸோ இதுவும் ஒரு ஜாமெட்ரி தான், பட் டெக்னிக்கலி இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் பேரபோலா. பட் ஒருவேளை அவங்க வித் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்னு சொல்லிட்டா இட் வில் டேர்ன் மாட் ஒய் ஒய்னு எழுதிக்கோங்க, வில் கெட் 10y plus 13. ஒருவேளை செகண்ட் குவாட்ரண்ட் கேட்டா கேஸ் 1 when circle is in first quadrant. அடுத்து கேஸ் 2 when circle is in fourth quadrant, you will get x square equal to 2y plus 13. ஸோ ரெண்டு கேஸ் இருக்கு, ரெண்டு கேஸ்லயும் நமக்கு என்ன வருது, அட் லாஸ்ட் வி ஆர் கெட்டிங் பேரபோலா. ஒருவேளை இஃப் இட் வேற குட் திங், நான் ஒருவேளை ஈக்குவல் டு 2yன்னு சொல்லிட்டேன், அதாவது சென்டர் வந்து 0,3க்கு பதிலாக 0,2ன்னு சொல்லியிருந்தேன்னா இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் அட் தி எண்ட் ஐ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 and which means x will be equal to root 13, which is 2 lines. அதனால evaluate all the cases particularly. இந்த கொஸ்டின்ல thankfully we got one parabola. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்தாலும் தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்தாலும் will get same answer. அதாவது சேம் ஆன்சர் இன் தி சென்ஸ் ரெண்டுமே பாரபோலாவை தான் ரெப்ரசென்ட். ஒருவேளை if some by means if I taken center is 0,2 for the other circle அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், you would have got something different. Like இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 4y plus mod 4y கிடைக்கும். For fourth quadrant கேஸ்ல you will get x square equal to some constant. x square ஒரு கான்ஸ்டன்ட் ஆன்சர் இருக்கும், it represents two lines. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ். Okay. We are going to the right space. Now let's just see. Consider y square equal to 8x if the normal at point P on the parabola meets it again at point Q, the least distance. First question என்ன சொல்லிருக்காங்கன்னா let's say a parabola is there for this point. Let's see T1 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நார்மல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்லோப் பத்தி எதுவுமே இன்வால்வ் ஆகலைன்னா சால்வ் இட் பை பேராமெட்ரைசேஷன் இட்செல்ஃப். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு நார்மல் வரையும். ஆக்சுவலி இதான் டேஞ்சன்னா இது நார்மல் பெர்பெண்டிகுலரா இருக்கா, ஸோ நார்மல் வரையுது. ஸோ பேசிக்கலி இட் மீன்ஸ் பேரபோலா அகைன் அட் சம் T2. இதுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? I sincerely hope you remember this because it's an important condition. நம்ம எல்லா ப்ராப்ளம் ஆக்சுவல் எல்லா நார்மல் ப்ராப்ளத்துக்கும் will use it. T2 will be equal to minus T1 minus 2 by T1. ஓகேவா? So this is what the condition is. T2 will be equal to minus T1 by minus T1 minus 2 by minus T1. So now இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். இதைத்தான் சொல்றாங்க, they say this to be Q. So இப்போ என்ன கேட்குறாங்க, least distance of Q from the tangent at vertex of the parabola. Vertex of the parabola என்னது, இதான் vertex. I hope you remember this in the technical term. The vertex இதுக்கு ஒரு tangent என்னது, it's basically this axis. அதாவது இது axis not axis parabola, this y axis in this. So இதோட least distance என்ன சார், least distance is nothing but perpendicular distance. So y axis க்கு perpendicular இருக்க distance என்னது, basically x coordinate, mod of x coordinate. ஸோ இப்போதான் இந்த கொஸ்டின் இப்போதான் இதை பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர் இருக்க டிஸ்டன்ஸ் நத்திங் பட் அதோட ஆல்டர்னேட் ஆக்சிஸோட கோஆர்டினேட். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர் இருக்கிறது எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ சி எவ்வளோ குயிக்காக இந்த கன்க்ளூஷன் பண்ணலான்னு பாருங்க. தேர் இஸ் கிவன் tangent at vertex which is y axis, நமக்கு தெரியும். or you can even see from the figure இந்த vertexக்கு tangent-ஆ இருக்கிறது y axis தான். இந்த y axisக்கு perpendicular இருக்க distance it will be x coordinate. கரெக்ட்? ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும், we just need x, இதோட x coordinate. இதோட x coordinate is nothing but a T2 square, distance is nothing but of course distance, least distance is nothing but இது வந்து distance. Actually it's not least distance, we are just finding distance. Least distance we need to evaluate. First we are finding distance. Distance is nothing but mod of a T2 square. No, of course a one positive, T2 square of a number is also positive, so it's basically a T2 square. இது கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்,
you will get a into minus t1 minus 2 by t1 the whole square. You will get a into t1 square plus 4 by t1 square plus anything 2 into 2 by 2 into t1 by into 2 by t1 which is 4. So this is what you're getting. They have the distance. But least distance now we need to minimize this quantity. இந்த குவான்டிட்டியை மினிமைஸ் பண்ணும் t1 ஸ்கொயர் பை 4 by t1 ஸ்கொயர். அஃப்கோர்ஸ் நீங்க பார்த்த உடனே தோன்றது யூ கேன் யூஸ் கால்குலஸ் லைக் மினிமா கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணலாம். ஆர் யூ கேன் யூஸ் ஏஎம் கிரேட்டர் தென் ஜிஎம். பிகாஸ் இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ரிமெம்பர் ஏஎம் ஜிஎம் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணும். ஸோ t1 ஸ்கொயர் ஒரு பாசிட்டிவ் நம்பர், 4 by t1 ஸ்கொயர் பாசிட்டிவ் நம்பர். சம் கேட்குறாங்க ஏஎம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம் அப்ளை பண்ணாமா. ஸோ t1 square plus 4 by t1 square maximum per by 2 will be greater than or equal to t1 square into 4 by t1 square the whole power 1 by 2. t1 square cancel off. Now it will be t1 square plus 4 by t1 square greater than or equal to 2 into 4 power 1 by 2 is 2. So it should be greater than or equal to 4. So least distance is least in the quantity or least on the 4. So a into 4 plus 4 which is 8a. இங்க a வேல்யூ கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். y square equal to 8x which is a equal to 2. So final answer 16. So answer வந்து 16. ஓகேவா? ஸோ சி இதோட இம்பார்ட்டன்ஸ் இந்த குயிக் கன்க்ளூஷன்ஸ் தான் இது வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. பட் இது எப்படி கிடைக்கும்னா ஆஸ் யூ ப்ராக்டிஸ் யூ வில் லேர்ன். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் ஆஸ் மச் as you can. Last question once again. The normal at point P and another point is okay. Once again they are saying இதே ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் ஏபி ஸ்கொயர் கமா 2AP. They have changed t from t1 to p and t2 to q. That's all, nothing else. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்கே தான் நார்மல் வரையணும். இது வந்து q மீட் பண்ணுதா பாரபோலாவில். ஒன்ஸ் அகைன் வேர் யா q இங்கே மீட் பண்ணுது which is aq ஸ்கொயர் கமா 2aq. ஸோ பேசிக்காக என்ன அர்த்தம்? q is nothing but minus p minus 2 by p. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இது. அண்ட் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. They have said origin to P and Q are right angles, like diagram of PQ. Let's see. இப்போ நான் நார்மலாக ரெப்ரசென்ட் பண்ணல வெளியே சே P and Q மட்டும் சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த ஆரிஜின்ல இருந்து டு P இது ஒரு லைன் அண்ட் ஆரிஜின்ல இருந்து Q இது ஒரு லைன். இந்த ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சார், அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஸ்லோப் P மல்டிப்ளை பண்ணால் -4. ஸோ ஆக்சுவலி இது வந்து 0,0 கரெக்டா இந்த பாயிண்ட். ஸோ m1 வந்து என்னவா இருக்கும்? will be equal to 2AP by 2AP minus 0 by AP square. You will get 2 by P. Similarly, m2 will be, you can say similar to it. So Q. So your product வந்து minus பண்ணா. So 4 by PQ will be -1. PQ is -4. Now, இப்போ நமக்கு என்ன தெரியும்? You will get Q to be minus P minus 2 by P, right? PQ நமக்கு தெரியும்ல, substitute multiply by P both sides, you will get PQ equal to minus P square minus 2. So PQ is -4, so -4 equal to minus P square minus 2, you will get P square equal to 2. So P is either plus or minus 2, √2, and Q is of course reverse of it, minus or plus, you will get 2 √2. So that's all. Questionsல என்ன கேட்டிருக்காங்க தெரியல, of course. So இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We have completed both binomial theorem and parabola topics in same class. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது how to approach these problems. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's just close this session. Meet you next.